வணக்கம் முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதாவது டிஎம்பியோட லேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்க மேனேஜ்மெண்ட் நோட்ஸ் அப்புறம் ஆடிட்டர் ரிப்போர்ட் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரிதான். இந்த 2 ரிப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். வங்கியோட இப்போதைய நிலைமை, அவங்க செயல்பாடு இதெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நிர்வாகம் எதை ஹைலைட் பண்றாங்க, ஆடிட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறது முக்கியம் இல்லையா? கண்டிப்பா, வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல சில முக்கியமான நம்பர்ஸ் பாத்துருவோம். வங்கியோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ சிஏஆர்னு சொல்லுவாங்களே, அது 31.55% இருக்கு. இது ரொம்ப அதிகம். ஆமா, ரிசர்வ் பேங்க் மினிமம் சொல்றதை விட இது கிட்டத்தட்ட 3 மடங்கு ஜாஸ்தி. இது ஒரு பெரிய சேஃப்டி மார்ஜின் மாதிரி. உண்மைதான். இவ்ளோ கேஷ் இருக்கிறது பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது. ஏதாவது எதிர்பாராத சிக்கல் வந்தா கூட சமாளிக்க முடியும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இவ்ளோ கேபிட்டல்ல எந்த அளவுக்கு லாபகரமா யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். சரிதான். அதே மாதிரி நெட் என்பிஏ நிகர வாராக்கடன் வெறும் 0.33%. ஆமா, இதுவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். லோன் புக் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அது காட்டுது. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்ஸ் முதல்ல ஆடிட் கமிட்டி பார்த்து அப்புறம் டைரக்டர்ஸ் போர்டு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா, இதுக்கப்புறம் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர்ஸ் ஒரு லிமிடெட் ரிவ்யூ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? லிமிடெட் ரிவ்யூங்கிறது ஒரு ஃபுல் ஆடிட் மாதிரி டீப்பானதில்ல. இது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்க்காக பண்றது. ஓ, இதுல பெருசா ஏதாவது தப்பு இருக்கா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வெளிப்படையா தெரியற மாதிரி அதை மட்டும் செக் பண்ணுவாங்க. சரி, அவங்க மாற்றப்படாத கருத்து, அதாவது அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்த வரைக்கும் பெரிய திருத்தங்கள் எதுவும் தேவையில்லைன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இப்ப மேனேஜ்மெண்ட் நோட்ஸ்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. COVID-19க்காக ஒதுக்குன பணம் 25,000 லட்சம் அது இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நினைக்கிறேன். பேண்டமிக் முடிஞ்சாலும் அந்த ப்ராவிஷனை கண்டினியூ பண்றாங்க. எதிர்காலத்தை நினைச்சு பண்றாங்க போல. அது மட்டும் இல்லாம இந்த காலாண்டுல 2 நான் லோன் ஃப்ராட் கேஸ் வந்திருக்கு. ஒரு 14.34 லட்சம் மதிப்புள்ளது. ஓ, அப்படியா? ஆமா, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு முழு தொகையும் உடனே ப்ராவிஷன் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓரளவுக்கு வேலை செய்யுதுன்னு காட்டுது. சரி, அதே நேரத்துல இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ், அதாவது கொஞ்சம் வசூலாகிறதுல சிக்கல் இருக்கிற கடன்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராவிஷன் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, அவங்களோட கரண்ட் லோன் போர்ட்ஃபோலியோ மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு இது காட்டுது. ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசும்போது ஒரு பழைய விஷயம் மறுபடியும் முன்னாடி வருது. என்னது அது? அது ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அது சம்பந்தமான பெனால்டிஸ். ஆமா ஆமா, இது ரொம்ப நாளா இருக்குல்ல பிரச்சனை இல்லையா? முன்னாடி வருஷங்கள்ல நடந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமா ஒரு 16,999 லட்சம் ஃபைன் போட்டிருந்தாங்க. கரெக்ட். அதுக்கு பேங்க் அப்பவே ப்ராவிஷன் பண்ணி, ஆனா அதை எதிர்த்து அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் இன்னும் நடக்குது. இப்போ இந்த குவார்ட்டர்ல புதுசா ஒரு விஷயம். முன்னாடி டைரக்டர்ஸ் அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி மேல வேற சில ஃபெமா குற்றச்சாட்டு அதுக்காக எக்ஸ்ட்ராவா 225 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க. ஓ, இது புதுசா? ஆமா, இது இந்த குவார்ட்டர்ல அப்டேட். இதுக்கும் அவங்க இந்த காலாண்டுல ப்ராவிஷன் பண்ணிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, பல வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் கூட இன்னமும் தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இப்போ ஆடிட்டர் ரிப்போர்ட்க்கு வருவோம். ஆமா, அவங்க அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை குறிப்பாக கவனத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெசிபிக் அட்டென்ஷன் ட்ரான்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஸ்பெசிபிக் அட்டென்ஷன் ட்ரான்னா என்னன்னா, ஆடிட்டர்ஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சரிதான்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட நோட், அதாவது குறிப்பை இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் தலியா பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது அவங்க ஒப்பீனியனை மாத்தாது. ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம்னு ஹைலைட் பண்றாங்க. சரி, எந்த நோட் அது? அது மேனேஜ்மெண்ட் நோட்ஸ்ல இருக்கிற நோட் 13. ஓ, அந்த ஃபெமா பெனால்டிஸ் பத்தி தான். அதேதான். அந்த பழைய 1,699 லட்சம் ஜெட்டு அப்பீல்ல இருக்கு. அப்புறம் இந்த புதுசா வந்த 225 லட்சம். இது ரெண்டையும் அவங்க ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபைனான்ஷியல்ஸ் ஓகேனாலும் இந்த லீகல் பிரச்சனை இன்னும் இருக்கு. அதை கவனிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு கண்டினியூயிங் இஷ்யூன்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இன்னொன்னு கூட சொன்னாங்களே, பில்லர் 3 டிஸ்க்ளோஷர்ஸ் ஆடிட் பண்ணலன்னு. ஆமா, அது பேசல் 3 நார்ம்ஸ் கீழே வர்றது. பேங்கோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கேபிட்டல் பத்தி இன்னும் டீடைல்டான தகவல்கள் அதுல இருக்கும். ஓகே. அது பொதுவா வருஷ ஆடிட்ல தான் டீப்பா பார்ப்பாங்க. இந்த குவார்ட்டர்லி லிமிடெட் ரிவ்யூல அதை கவர் பண்ணலன்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். சரி, அப்போ மொத்தத்துல பார்த்தா என்ன புரியுது?
பேங்க் வந்து ஃபைனான்ஷியலா நல்ல நம்பர்ஸ் காட்டுது, கேபிட்டல் நல்லா இருக்கு, என்பிஏ கம்மியா இருக்கு. ஆமா. ஆனா இந்த ஆடிட்டர் ரிப்போர்ட், குறிப்பா அந்த ஸ்பெசிபிக் அட்டென்ஷன், இத வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் பிரச்சனைகள், முன்னாள் டைரக்டர் சம்பந்தப்பட்ட ஃபெமா கேஸ், இதெல்லாம் இன்னும் ஒரு நிழல் மாதிரி தொடருதுன்னு காட்டுது. ஆமா, சுருக்கமா சொன்னா அதுதான் நிலைமை. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் படி பேங்கோட இப்போதைய ஹெல்த் நல்லா இருக்கு. ம் மேனேஜ்மெண்ட் நோட்ஸும் ஆடிட்டர் ரிப்போர்ட்டும் டிரான்ஸ்பரன்சியை காட்டுது. ஆனா இதே சமயம் இந்த ஃபெமா மாதிரி பழைய பிரச்சனைகள், பேங்கோட கவர்னன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், இது மேல நாம தொடர்ந்து ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு ஞாபகப்படுத்துது.